ஸோ இதுதான் வந்து நம்ம புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண போகிற டொமைன் நேம். ஸோ பார்த்திங்கன்னா londoner.news வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த டொமைனை நான் பை பண்ணிக்கிறேன். ஸோ நான் பேமெண்ட் ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பே செக்யூர்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கூட இல்லை. ஸோ லைக் அரவுண்ட் லெஸ் தென் 10 செகண்ட்ஸில் வந்து நம்ம டொமைன் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், londoner.news வந்து ஆக்டிவ் அண்ட் அவைலபிளாக இருக்குது. நீ வந்து இந்த டொமைன் நேம் யூஸை வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வெப்சைட்ஸ் போயிட்டு ஷேர்ட் வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங்கில் நான் பண்ண போகிறேன். டிப்ளாய் நியூ சைட் கொடுத்துட்டு ப்ராசஸ் சிம்பிள், பேக்கேஜ் செலக்ட் பண்ணுறோம், சர்வர் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறோம், டொமைன் நேம் இங்கே என்டர் பண்ணிவிட்டு ரெக்கார்ட்ஸ்லாம் அதுவே பிக் பண்ணியிருக்கோம். நம்ம ஜஸ்ட் இந்த சைட் வந்து எனக்கு www.londoner.news லோட் ஆகணுங்கிற காரணத்துக்காக இதை நான் எனேபிள் பண்ணிவிட்டு SSL எல்லாமே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து டிப்ளாய் சைட் கொடுக்குறேன். ஸோ இப்போ டிப்ளாய் சைட் கொடுத்தோன்னையும் இது வந்து வித்தின் லைக் 10 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு சைட் ஆக்டிவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் கூட இல்லை, நான் சொல்ல வந்து வித்தின் 3 to 4 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஹோஸ்டிங் ஆயிடுச்சு. இப்போ ஹோஸ்டிங் ஆகி இப்போ நீங்கள் டிரெக்டாக வந்து இங்கே விசிட் சைட் செக் பண்ணிங்கன்னா சைட் வந்து லோட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து சைட் லோட் ஆகுது. வித்தின் நம்ம 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஒரு புது டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டே லைவ் பண்ணிட்டோம்.